தனக்கு ஒவ்வொரு வார இறுதியிலும் பெண்ணை அனுப்பி வைக்கும் ராஜை பார்த்து கேட்டான் தீரன். தீரனின் கேள்விக்கு பதிலேதும் பேசாமல் அவனை நெருங்கி நின்று கொண்டிருக்கும் சம்யுக்தாவையும் தீரனையுமே மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தன ராஜின் கண்கள். திடீரென ஓடி வந்து தன்னை அணைத்துக் கொண்ட சம்யுக்தாவின் செயலில் சற்றே அதிர்ந்த தீரன் அவளை தன்னிடமிருந்து விலக்கி அவள் பயந்த முகம் கண்டு குழப்பமானான். என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வந்த? டிவில எதையாவது பார்த்து பயந்துட்டியா? கேள்விகளை அடுக்கிக் கொண்டே அவளை ஹாலிற்கு அழைத்து வந்தான். தீரனின் கையை சற்றும் விடாமல் பிடித்துக் கொண்டும் அவனோடு ஒட்டி கொண்டும் வந்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. அவள் செயல்களை வித்தியாசமாக பார்த்தான் தீரன். அப்போதுதான் ஹாலில் நின்ற நபரை பார்த்தான். நீ எங்கயா இங்க? வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க? உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னா? தனக்கு ஒவ்வொரு வார இறுதியிலும் பெண்ணை அனுப்பி வைக்கும் ராஜை பார்த்து கேட்டான் தீரன். தீரனின் கேள்விக்கு பதிலேதும் பேசாமல் அவனை நெருங்கி நின்று கொண்டிருக்கும் சம்யுக்தாவையும் தீரனையுமே மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தன ராஜின் கண்கள். அதை கண்டான் தீரன். பேபி, நீ ரூமுக்கு போ, நான் பேசிட்டு வரேன். ராதாவை அழைத்து சம்யுக்தாவை அறைக்குள் அழைத்து செல்லுமாறு பணித்தவன் ராஜை இழுத்துக்கொண்டு வெளியில் சென்றான். நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னா? சாரி சார், நான் ஃபோன் பண்ணேன், நீங்க ஃபோன் அட்டென்ட் பண்ணல, அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலாம் நீங்க வந்துட்ட. ஃபோன் பண்ணியா? ஏன்? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? மறந்துட்டீங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை. அதிர்ந்த குரலில் கேட்டான் ராஜ். So what? தீரன் சாதாரணமாக கேட்க மேலும் அதிர்ந்து விழித்துக் கொண்டிருந்தான் ராஜ். சார், போன வாரம் வரைக்கும் சாட்டர்டே சண்டேனா எப்படி இருந்தீங்க? இந்த வாரம் சாட்டர்டேயே மறந்துட்டு இருக்கீங்களே சார். 4 கிழமை மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? ஒருவேளை இதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை வேற ஏதாவது புது ஏஜெண்ட்டை பிடிச்சிட்டிங்களா? சார், உங்களுக்கு புதுசாக பீஸ் வேணும்னா கூட என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்காகவே தேடி பிடிச்சி புது பீஸ் நீங்கள் கேட்குற மாதிரியே கொண்டு வரேன். அதை விட்டுட்டு வேற புது ஏஜென்ட் கிட்டலாம் போயிடாதீங்க சார். அவன் இஷ்டத்திற்கு புலம்பிக் கொண்டிருக்க தன்னுடைய இத்தகைய மாற்றத்தை எண்ணி தீரன் வியந்து நின்றான். எனக்கு எந்த பொண்ணும் வேண்டாம், நீ கிளம்பு. சார் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்க சார். நீங்க எப்படி கேட்டாலும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். ராஜ் கெஞ்சி கொண்டிருந்தவனை கோபமாக பேசி அனுப்பிவிட்டு சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தான் தீரன். எப்படிடா ஒரே வாரத்துல இவ்வளவு நல்லவனான? தனக்கு தானே கேட்டுக்கொண்டு தலையில் தட்டி சிரித்துக் கொண்டவன் சம்யுக்தாவை தேடி அறைக்குள் சென்றான். அறைக்குள் ஒரு ஓரமாய் அவள் பயந்து பம்மி கொண்டிருக்க அவள் அருகில் சென்று அவளை மென்மையாக கட்டிக்கொண்டான் தீரன். என்னை இந்த அளவுக்கு மாத்திட்டிய பேபி? தீரன் சிரித்துக் கொண்டே கூற சம்யுக்தாவோ எதுவும் புரியாமல் திருவென விழித்தாள். என்ன அவங்க கூட அனுப்ப போறீங்களா யுகா? ப்ளீஸ் அனுப்பிடாதீங்க. சம்யுக்தா கண்கள் கலங்க கூற அவளை தன் நெஞ்சில் சாய்த்தான். அவன் கூட மட்டும் இல்ல, இனி எவன் கூடவும் உன்னை அனுப்ப மாட்டேன்டி. அவள் உச்சந்தலையில் அழுத்தி முத்தம் பதித்தான். அந்த மௌன நிலையை அவன் ரசித்திருக்க எவ்வளவு நேரம் அவளை அணைத்துக் கொண்டு அவ்வாறு நின்றான் என்றே தெரியவில்லை. சம்யுக்தாவும் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டே நின்றிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் தன் மார்பை ஏதோ கீறுவது போல் இருக்க மௌன நிலை களைந்து குனிந்து பார்த்தான். சம்யுக்தா தான் அவனை அழைத்துக் கொண்டிருந்தாள். என்னடி? பசிக்குது யுகா. அவளை அழைத்துச் சென்று உணவறிந்து முடித்து மாத்திரைகள் உட்கொள்ள வைத்தான். சிறிது நேரம் அவளோடு பேசி சிரித்து விளையாடியதில் தன்னையே மறந்தவன் தன்னைத்தானே புது மனிதனாக உணர்ந்தான் அவள் அருகில். நான் இப்படி சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சுடி. ஆஃப்டர் லாங் டைம் இந்த அளவுக்கு நீ தான் என்ன சிரிக்க வச்சிருக்க. இப்படியே நீ என் பக்கத்துல இருந்தா போதும்னு தோணுது என்று மனதில் நினைத்து கொண்டான். பேபி, சொல்லுங்க யுகா. நம்ம நாளைக்கு எங்கேயாவது வெளியில போலாமா? ஹை ஜாலி. நம்ம வெளியில போறோமா? என்ன எங்க கூட்டிட்டு போக போறீங்க? நான் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது நல்ல பார்க்குக்கு போலாமா யுகா? உனக்கு விளையாட அவ்வளவு பிடிக்குமா பேபி? விளையாட பிடிக்காம யாராவது இருப்பாங்களா யுகா? ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு உன் கூட தான் விளையாட பிடிக்கும். அவன் இரட்டை அர்த்தத்தில் கூற அது புரியவில்லை பேதை பெண்ணுக்கு. அப்ப நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோமா?
அவள் வெகுளியாய் கேட்க தீரனுக்குத்தான் அவன் புரிந்து கொண்ட விதத்தில் புறையேறியது. அந்த எண்ணத்தை உடனே தன்னிடமிருந்து விலக்கினான். விளையாடலாமே பேபி. நாளை அழைத்துச் செல்ல இருப்பதாக அவன் கூறிய இடத்தை பற்றி பேச்சுக்கள் நீண்டு கொண்டே செல்ல அதை பற்றி பேசி பேசியே சோர்வான சம்யுக்தா அவன் கைகளிலேயே உறங்கி போனாள். அவனும் அலுவலக பணிகள் நிறைய பெண்டிங் இருந்ததால் லேப்டாப்பை எடுத்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டே பணிகளை முடித்தவன் அவள் அருகில் வந்து அவளை அணைத்துக் கொண்டே அவளின் கதகதப்பில் உறங்கி போனான். மறுநாள் வெளியில் அழைத்துச் செல்வதாக கூறப்பட்டிருந்ததால் வழக்கத்திற்கு மாறாக இன்று முதல் ஆளாய் கண் விழித்திருந்தாள் சம்யுக்தா. தீரன் விழிக்கும் வரை காத்திருக்க நினைத்தவளுக்கு விளையாடப் போகிறோம் என்ற எண்ணம் வந்ததும் காத்திருக்க நினைத்தவளின் எண்ணத்தை கலைத்தது ஆவல். யுகா, யுகா! தீரன் அருகில் படுத்துக்கொண்டு அவன் மார்பை சுரண்டியவாறே அவன் காதில் சினுங்கிக் கொண்டிருந்தாள் சம்யுக்தா. காதுக்குள் ஏதோ கூச்சமெடுக்க மார்பிலும் அவளின் கரம் தொந்தரவு செய்ய சட்டென விழித்து பார்த்தான் தீரன். சம்யுக்தா தான் அந்த சேட்டைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தான். என்னடி வேணும் உனக்கு? என்ன அதிசயமா இன்னைக்கு நீ சீக்கிரமா எந்திரிச்சு உட்காந்துருக்க? அதுவும் இல்லாம நான் என்னைக்காவது சீக்கிரமா எந்திரிச்சு உன்னை எழுப்பியிருக்கேனாடி? நீ ஏன் என்னை எழுப்பிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் தூங்க விட. அவளிடம் கூறிக்கொண்டே அவள் கழுத்தில் முகம் புதைத்து உறங்க போனான் தீரன். என்னது, என்ன தூங்கணுமா? நீங்க தானே யுகா நேத்தி சொன்னீங்க இன்னைக்கு என்ன வெளியில விளையாட அழைச்சிட்டு போறேன்னு. இப்ப தூங்குறேன்னு சொல்றீங்க? அவள் பாவமாக கூறியதுமே அவனுக்கு நேற்று இரவு பேசியது அனைத்தும் நினைவுக்கு வந்தது. 30 minutes பேபி, நான் குளிச்சுட்டு கிளம்பி வரேன். தீரன் கூறிவிட்டு எழுந்தமர்ந்தான். அவன் சுதாரிக்கும் முன்பாகவே பாத்ரூமிற்குள் சென்று முதல் ஆளாய் குளித்துவிட்டு வெளியே வந்திருந்தாள் சம்யுக்தா. ஏண்டி என்ன போக விடாம நீ போன? ஆமா, நீங்க இனிமே எப்போ பெட்ல இருந்து எழுந்திரிச்சு எப்போ பிரஷ் பண்ணி எப்போ குளிச்சுட்டு வந்து நான் எப்போ கிளம்புறது? அதான் நான் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு கிளம்பியிருக்கேன். இப்ப நீங்க குளிச்சுட்டு வாங்க சீக்கிரம். தலையை ஆட்டி மழலை போல் அவள் பேசிய அழகை ரசித்துக் கொண்டிருந்த தீரன் எழுந்து அவள் அருகே வந்தான். நீர்த்துளிகள் ஒட்டியிருந்த அவள் முகத்தை ரசித்தவன் சட்டென அவளது மென் இதழ்களை தன் இதழ்களால் எச்சில் செய்து விலக சம்யுக்தா அடிக்க துரத்தவும் ஓடி சென்று பாத்ரூமில் நுழைந்து கதவடைத்து கொண்டான். சொன்னது போல் அரை மணி நேரத்தில் கிளம்பி ரெடியாகி வந்தவன் சம்யுக்தாவையும் அழைத்து கொண்டு அந்நகரில் வான் தொடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் பெரிய கட்டிடம் ஒன்றுக்குள் அழைத்துச் சென்றான். என்ன யுகா, விளையாட கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க? இங்கேயும் பில்டிங் தான் இருக்கு. இங்கேயும் நான் ரூமுக்குள்ளே தான் இருக்கணுமா? முகத்தை பாவமாய் வைத்துக்கொண்டு கேட்டவளை பார்த்து சிரித்தான் அவன். உள்ள வந்து பாருடி. அவளின் தோள் மேல் கை போட்டு அவளை உள்ளே அழைத்து சென்றான். அங்கு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை விளையாடி கொண்டிருக்கும் இடத்தை ஒவ்வொன்றாய் கண்டவள் மகிழ்ச்சியில் குதிக்க ஆரம்பித்தாள். தேங்க்ஸ் யுகா, நீங்க இவ்வளவு பெரிய மஹாலுக்கு கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்தை பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருக்கு. போதும் போதும், போய் விளையாடு பேபி. நான் மட்டும் தனியாவா? எனக்கு பயமா இருக்கு யுகா, நீங்களும் வாங்க. அவனும் அவளுடன் சேர்ந்து கொண்டான். இருவரும் முடிந்தவரை ஒன்றாகவே இருந்தனர். பொம்மையின் தலையில் அடிப்பது, பாலை தூக்கி போடுவது என்ற சிறு பிள்ளைகளின் விளையாட்டை சம்யுக்தா விளையாடி கொண்டிருந்தாள். அவளையே வைத்து கண் வாங்காமல் ரசித்துக் கொண்டிருந்த தீரன் அவனை உள்ளுணர்வு ஏதோ எச்சரிக்க சம்யுக்தாவிற்கு ஏதோ ஆபத்து என்னும் நோக்கில் சம்யுக்தாவிடமிருந்து சற்று தொலைவில் பார்வையை செலுத்தியவனின் கண்களில் விழுந்தது அந்த காட்சி. அவன் கண்ட காட்சி என்ன? சம்யுக்தாவிற்கு என்ன நேர போகிறது? கேளுங்க Falling for the Girl audio series உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. Download the app now.